ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதமானது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறக்கு இந்த ஜூன் மாதத்தில் அதாவது குறிப்பிட்டு இந்த 1ஆம் தேதிக்கு பிறகிலிருந்து இந்த விருச்சிக ராசி நேர்கள் அனைவருக்கும் சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்த நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே இந்த விருச்சிக ராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் உங்களுடைய ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய ராசி அதிபதி நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க சாதாரண வகை மக்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்கள சில பேர் நேசிப்பாங்களாம், சில பேர் வெறுப்பாங்களாம். இந்த மக்களை கவர்ச்சியான நண்பர்கள் என்று சொல்லுவாங்க. ஆனாலுமே அவங்க இதை வைத்து மட்டும் பார்ப்பது அநியாயம் தாங்க. உங்களுக்கு மர்மமான மனிதர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க தான் செட் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விருச்சிக ராசிக்காரரை உங்களுக்கு பிடித்தால் நீங்கள் ஸ்பெஷல் தாங்க. சற்று எப்போ பார்த்தாலும் குழப்பமாக நடந்துக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலுமே இவங்க ஆழமாகவும் தீவிரத்தன்மையுடனும் மற்றவர்களை நேசிப்பாங்க. அவர்களின் நேர்மையை சந்தேகிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட நிறைய விதமான விஷயங்கள் ரொம்பவே ரகசியமாக இருக்கும். இவங்கக்கிட்ட நீங்கள் முக்கியமான விஷயங்களை சொல்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே பாதுகாப்பாக அவங்க வச்சுக்குவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை முடிந்தவரை தங்களது காதலை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அவர்களின் மன தடைகளை உடைத்தால் தன்னுடைய அன்பு மொத்தத்தையும் அவங்க காண்பித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க எளிதில் புண்படக்கூடிய நபர்களாக இருந்தாலுமே விருச்சிக ராசிக்காரரை நேசிப்பது உங்களுக்கு கடினம்தான். ஏன் அப்படின்னா அவங்க மனதில் உள்ளதை அப்படியே பேசிடுவாங்க. வெளியே ஒன்று மனசுக்குள்ளே ஒன்று அப்படின்னு போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக அவங்க இருக்கவே மாட்டாங்க. எந்த விஷயமா இருந்தாலுமே டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. இதுவே அவங்களுக்கு ஒரு மைனஸான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுவது சில சமயங்களில் அதிர்ச்சியூட்டும் வகையில் இருக்கக்கூடும், சில சமயத்தில் கட்டுப்பாடற்ற சிரிப்பையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடும். எனவே இதையெல்லாம் புரிந்து கொள்ள உங்களுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூர்மையான அறிவு உண்டு. அவர்களின் நகைச்சுவை புத்திசாலித்தனம் மற்றும் நேர்மையோடு சேர்ந்து வெளிப்பட்டால் எல்லா விருப்பம் காமெடியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் நம்பிக்கையை பெரிதும் மிகவும் கடினம். அதாவது அவர்கள் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக அலசும் நபர்களை வெறுக்கிறார்கள். அவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் ரகசியங்களை தங்களது மரணம் வரை பாதுகாப்பாங்க. ஆனால் நல்ல விசாரணை திறன்கள் இருப்பதால் அவர்களிடமிருந்து ரகசியங்களை மறைப்பது கடினமான ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் மர்மமானவங்க. அமானுஷ்யம், குற்றம் மற்றும் இறப்பு போன்ற விஷயங்களை ஆராய்வதில் இவங்க ஆர்வமாக இருப்பாங்க. இவங்க முடிந்தவரை தங்களது விஷயங்களை தங்களுக்குள்ளேயே வைத்து கொள்வாங்க. தனிமையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. எனவே அவர்கள் தங்களது வாழ்க்கையிலும் சிந்தனைகளிலும் அனுமதித்தால் சந்தோஷப்பட்டு கொள்வாங்க. ஏன் அப்படின்னா அது அறியாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களது ஆழ்மன எண்ணங்களை பற்றி அர்த்தமுள்ள உரையாடல்களை தான் விரும்புவாங்க. தேவையற்றதை பேசவே மாட்டாங்க. அவங்க ஆழமற்ற மற்றும் அர்த்தமற்ற உரையாடலை வெறுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ஒரு விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களை விரும்பினாங்க அப்படின்னா அவர்கள் பிடித்த விஷயங்களை பற்றி உங்களிடம் பேசுவாங்க அல்லது உங்களுக்கு பிடித்த விஷயங்களை பற்றி எப்பொழுதுமே விசாரிப்பாங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ஒரு விஷயம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதில் அவங்க எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடித்து விடுவாங்க. தாங்கள் அடைய விரும்புவதை அவ்வளவு எளிதாக விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சில சமயங்களில் தோல்வியும் அடைவாங்க. ஆனாலுமே எப்படியாவது அதை செய்ய மற்றொரு வழியை கண்டுபிடிச்சு உறுதியுடையவங்க. மேலும் இவங்க ரொம்பவே அப்பாவியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது பெரிய செயலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பார்க்குறதுக்கு வெகுளித்தனமாக அமைதியாக இருந்துக்கிட்டு நிறைய விதமான சாதனைகளை புரியக்கூடிய நபர்களாக தான் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான அதிசயங்கள்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் விருச்சிக ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2025ஆம் ஆண்டில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி என பல்வேறு முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் அப்படிங்கிறது நடைபெற்றது. மேலும் இந்த முக்கிய கிரகங்களின் பயிற்சியால் இந்த ஜூன் மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜூன் 7ஆம் தேதி ஏகாதசி, 8, 23 தேதிகளில் பிரதோஷம் வருது. மேலும் 25ஆம் தேதி அமாவாசை வர இருக்கு. மேலும் பஞ்சாங்கத்தின்படி இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் உலகத்தின் பார்வையில் பிடிவாதக்காரர்கள் தெரிந்தாலுமே உண்மையில் அவங்க மனதளவில் மிக நல்லவர்களாக இருப்பாங்க. உத்தியோகம், தொழில் மிக ஆளுமை திறன் மிக்கவங்களாக இருப்பாங்க. அடுத்தவர்களுக்கு அதிக அளவு உதவி செய்து அதற்கேற்றாற் போல விமர்சனங்களை எதிர்கொள்வாங்க. மேலும் உங்களுக்கு குரு பகவான் 8வது இடமான மறைவு ஸ்தானத்திற்கு வந்திருக்காரு. மேலும் அவர் அங்கிருந்து தனஸ்தானத்தை பார்ப்பதால் பண வரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும். சுப காரிய தடைகள் விலகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ராகு 4வது இடத்துல இருப்பதால் நீண்ட கால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆசிரியர்களை மட்டும் பகைத்து கொள்ளாவிட்டால் கல்வியில் முன்னேற்றம் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட கல்வியில் இருப்போருக்கு சிறப்பாக இருக்கும். கலை, சினிமா, ஊடகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருந்து வருபவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடும். அரசு மற்றும் அரசியல் துறையில் தொடர்புடையவங்களுக்கு முதல் 15 நாட்கள் நன்றாக இருக்கக்கூடும். மேலும் இந்த காலகட்டத்தில் மகளிருக்கு சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பு தேடி வருபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தைகளின் ஆதரவு இருக்கும். வாழ்க்கை துணையோடு அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். கால்நடை, செல்ல பிராணிகள் வளர்ப்பால் ஆதாயமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பணம் கையாளுவதில் கவனமாக இருங்க. எதுலேயுமே ரகசியம் காக்க வேண்டும். இல்லை அப்படின்னா பணம் விரயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டாகும். நகைகள் திருட்டு போவதற்கான வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கு. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. அதிலுமே அதிக கவனம் தேவை. பங்கு சந்தை, ஆன்லைன் முதலீடு ஆகியவற்றில் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா மோசடியில் சிக்க வாய்ப்பு இருக்குங்க. பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசு அதிகாரிகள், அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க கடைசி 15 நாட்கள் அதிகமாக கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும்போது அதிக எச்சரிக்கை அவசியம். மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும். சனி பகவான் 5வது இடத்துல இருப்பதால் காவல் தெய்வங்களை வழிபடுவது அற்புதமான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த பதிவை விருச்சிக ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த விஷயங்கள் அனைத்தையுமே சுப விஷயங்களாக மாறக்கூடும். ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்த பண்ணுங்கள். மேலும் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பலன் பெறட்டும். என்ன நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக நம்ம விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூன் மாதத்தில் என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும்,
என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.